புதுமுகம் கீதேஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் உள்ளிட்டோர் நடித்த டியூட் படம் தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. அந்த படத்தை 2K கிட்ஸ்கள் பார்த்து கொண்டாடுகிறார்கள். அதே சமயம் டியூட் கதையை பங்கம் செய்து மீம்ஸ் போட்டு கலாய்க்கவும் செய்கிறார்கள். மற்றவர்களோ இதையெல்லாம் ஒரு படமா, இதை போய் பார்த்துக்கிட்டு இது ஒரு கதைன்னு பிரதீப் ரங்கநாதன் நடித்திருக்கிறார். அவரின் கதை தேர்வே சரியில்லை. இது போன்ற மோசமான படங்கள் வருவதற்கு வராமலே இருந்து விடலாம் என்று விமர்சனம் செய்திருக்கிறார்கள். டியூட் கதையை பயங்கரமாக கலாய்த்து உருவாக்கப்பட்ட மீம்ஸ் வீடியோ ஒன்று வைரலாகி பலரையும் சிரிக்க வைத்து விட்டது. அந்த மீம்ஸ் வீடியோவை பார்த்தவர்களோ இந்த படம் OTT வந்தால் கூட பார்க்க மாட்டோம் என்கிறார்கள். அது போதாது என்று KS ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார், தேவயானி, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான பாட்டாளி பட காட்சி வீடியோவை ஷேர் செய்தும் ஒரிஜினல் டியூட் சரத்குமார் தான் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். டியூட் படத்தில் மமிதா பைஜுவுக்கு அப்பாவாக நடித்திருந்தார் சரத்குமார். இந்நிலையில் அந்த காலத்திலேயே அப்பா அப்படி இருந்ததால் தற்போது மக்களும் அதே மாதிரி இருக்கிறார் என்றும் கிண்டல் செய்கிறார்கள். பாட்டாளி படத்தில் தேவயானியை காதலித்ததில் அவர் கர்ப்பமாக்கி விடுவார். ஆனால் குடும்ப சூழலால் தேவயானியை விட்டுவிட்டு அத்தை மக்களான ரம்யா கிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்வார் சரத்குமார். அதை வைத்துதான் தற்போது டியூட் படத்தை விமர்சிக்கிறார்கள். இந்நிலையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் பேரரசும் பிரதீப் ரங்கநாதன் படப்பெயரை சொல்லாமல் விமர்சித்தார். அவர் கூறியதாவது, எந்த கதையையும் படமாக்க எடுக்கலாம். காதல், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர், பேய், ஜாதி படங்கள் எடுக்கலாம். ஆனால் நல்ல நோக்கத்துடன் படம் எடுத்து கருத்து சொல்ல வேண்டும். மக்களை சீரழிக்கும் வகையில் படம் எடுக்க கூடாது. ஒற்றுமையை உருவாக்கும் வகையில் படம் எடுப்பது கலை சேவையாகும். அதே சமயம் வன்முறையை தூண்டுவது, காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது, பிரிவினையை ஏற்படுத்துவது போன்று படம் எடுத்தால் அது கலை சேவை இல்லை, துரோகமாகும். அதிலும் குறிப்பாக கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் படங்கள் எடுப்பது தவறான காரியம். அப்படிப்பட்ட படங்களை விட ஆபாச படங்களே எவ்வளவோ மேலானது. கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் படத்தை எடுத்து மக்களை கெடுக்க வேண்டாம். பணம் சம்பாதிக்க எத்தனையோ தொழில் இருக்கு என்றார். டியூட் படத்தை மக்கள் மோசமாக விமர்சித்தாலும் அது ரூபாய் 100 கோடி வசூல் செய்திருக்கிறது. இந்நிலையில் தான் பணம் சம்பாதிக்க இது போன்ற படத்தை எடுக்க வேண்டாம், அதற்கு வேறு வழி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் பேரரசு. இதற்கிடையே OTT வந்திருக்கும் சக்தி திருமகன் படத்தை பார்த்தவர்கள் விஜய் ஆண்டனி படம் ரொம்ப நல்லா இருக்கு, இதை போய் தியேட்டரில் பார்க்காமல் மிஸ் பண்ணி விட்டோமே, விஜய் ஆண்டனியின் 25வது படம் இந்த அளவுக்கு மிரட்டலாக இருக்கும் என்று தெரியாமல் போய்விட்டது என்று புலம்புகிறார்கள். சக்தி திருமகனை இயக்குனர் சங்கர் பாராட்டி ட்வீட் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க